இல்லை எங்களுக்கு கிறிஸ்தவங்களுக்கு ஜாதகம் பார்க்குறது இந்த ராசி பார்க்குறதுலாம் பழக்கம் இல்லை, எங்களுக்கு தேவையும் இல்லை. சரியா? எங்களுக்கு ஜாதி கூட சில நேரத்தில் பார்க்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு திருநெல்வேலியில் பொண்ணு கலராக இருந்தால் போதும். அப்படி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் பிறக்கிற குழந்தையாவது கலராக இருக்கணும், கொஞ்சம் யோசிக்க வேண்டி இருக்குல்ல. கலரு இம்பார்ட்டன்ட்னு சொல்லவும் முடியாது. ஜாதி அது எங்களுக்கு வேத புத்தகத்தில் கிடையவே கிடையாது. அதை ஒரு பெருசுப்படுத்தி பிரிச்சோ பார்க்குறதோ இல்லை. நீங்கள் அன்னைக்கு கூட நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நான் நீ செம்பளை தண்ணி குடிச்சேனா இல்லையா? புரிஞ்சா? ஜாதிங்கிறது அதே நேரம் எங்கள் தெருக்கு நீ பாரு, நானே தனியாக வீடு எடுத்துலாம் இருக்கேன். நீ கேட்டு பாரு, எங்கள் தாத்தா பேரை சொல்லுவானோ வேணுக்குனே எனக்கு அது பிடிக்கிறது இல்லை. எனக்கு ஜாதி தேவையில்லைடே. அதே மாதிரி இந்த டவுரிங்கிற ஒரு விதமான ஒரு ஈவில் பிசாசு, அது ஒரு பயங்கரமான சமுதாய கேடு. அதை நம்ம ஒழிக்கணும். புரிஞ்சா? இப்போ என் பையனுக்கு நான் பொண்ணு பார்த்தாச்சு. அது நார்வேல் பக்கத்தில் அவங்களே கேட்குறாங்கப்பா. நான் ஒரு பைசா கேட்கலையா, நீங்கள் போடுறத போடுங்க, நம்மளுக்கு எனக்கு பணம் அடைய முக்கியம். பொண்ணோட அப்பங்காரன் கவர்மெண்ட் வேலையில் ஏதோ ரிட்டையர் ஆகிருக்கான் போல இருக்குது. அப்பா ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கானுவா, கார் ஈரு எல்லாம். எனக்கு அதை வச்சு என்ன செய்ய சொல்ல, நம்மளை போகும்போது கொண்டு போகிறோமா? இந்த பையனுக்கு கல்யாணம் வேறு அரேஞ்ச் பண்ணியாச்சு, வீட்டு வேலை வேறு நடந்துகிட்டு இருக்கு. நான்லாம் ரோட்லேயே வளர்ந்தவன். இப்போ நம்மளுக்கு 3 மாடி தேவையாடே. வீட்டை கட்டிகிட்டு இருக்கானுவ. அது வாஸ்து 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 வாஸ்துன்னு இந்த பயிலுவா. இல்லை வாஸ்து நான்லாம் அது இயற்கையாகவே எனக்கு வாஸ்தாவே அமைஞ்சிருக்கு. நான் பிளான் பண்ணாமலே அது சூரிய வெளிச்சம் உள்ளே வர்ற மாதிரி கரெக்டாக எங்கெங்கே இது வர மாதிரி. அதெல்லாம் என்னடே இதெல்லாம். நான்லாம் சின்ன பிள்ளையிலேருந்தே அப்படியே வாழ்ந்துட்டு வரேன். துணிஞ்சவனுக்கு துன்பம் இல்லாமல் போக பார்த்தீங்களா? அது மாதிரி தான் கருது. அப்படியே பைக் எடுத்து நான் வந்துக்கிட்டே இருப்பேன். அன்றைக்கி அப்படி தான் நான் விரட்டி போய் அடிக்க போனேன். டக்குன்னு பூனை குறுக்க வந்துட்டு டக்குன்னு வண்டியை நிறுத்தி நடந்தே போயிட்டு மிரட்டிட்டு வந்துட்டேன். பணம், ஜாதி, கலரு, மொழி எல்லாம் பார்க்காம உத்தமனா வாழ பாருங்க. வாழ பாருங்க. எமர்ஜென்சின்னு ஃபோன் போடுவானுவா, ஏதாவது தேவைக்குன்னா ஃபோன் பண்ணுவானுவா. நான் தான் கரெக்டாக அனுப்பிச்சிடுவேன். ப்ரேயர் பண்ணுறேன், என்னால் முடிஞ்சது ப்ரேயர் தான். அவனுக்கு என்ன தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான்.